friends, welcome to Priyarajan Lifestyle. இந்த வீடியோல நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மனோரா வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த வீடியோல என்ன பாப்பீங்க அப்படின்னா நாங்க போட்டிங் போனது ஃபேமிலியா எல்லாரும் வந்து போட்டிங் போனது. லாஸ்ட் வீடியோல வந்து நான் போட்டிங்கோட தான் முடிச்சிருந்திருப்பேன் அந்த வீடியோ வந்து. இந்த வீடியோல என்ன அப்படின்னா அந்த போட்டிங் வீடியோ பாப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க மனோரா பக்கத்துல ஒரு புதுப்பட்டினம் பீச் ஒன்று இருக்கு. அந்த பீச் போயிட்டு அங்க உள்ள கடையில எல்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியா இருந்துச்சு. அந்த பீச் சூப்பரா இருந்துச்சு. மனோரா கண்டிப்பா போனீங்க அப்படின்னா அந்த புதுப்பட்டினம் பீச்சும் போயிட்டு நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா போய் என்டர்டைன் பண்றதுக்கு சூப்பரான பிளேஸ் அது. மனோரா மாதிரியே தான் புதுப்பட்டினம் பீச் சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோட்டை ஃபுல்லும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம்னா போட்டிங் பிளேசஸ்க்கு போனோம். அங்கே போட்டிங் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருந்தது. ஓகே 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் ஆயிருக்குன்னு நினச்சிட்டு போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கேட்டால் பெரியவங்களுக்கு 100 ரூபீஸ், சின்ன பசங்களுக்கு 15 ரூபீஸ்ன்னு சொல்கிறான். அந்த இடத்துல ஷாக் ஆனோம் பாருங்கள் எல்லாரும். 100 ரூபீஸ்ன்னு சொன்னதுனால அக்கா அத்தை எல்லோரும் வேண்டாம்னு சொன்னாங்க. பட் ஆனால் பிரியா எக்ஸைட்டடாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 13 டிக்கெட் 1300 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு போட்டிங் நிற்கிற இடத்துக்கு போனோம். இந்த போட் பார்த்திங்கன்னா இது 8 மெம்பர்ஸ் போகிற போட். நாங்கள் 13 மெம்பர்ஸ் இருந்ததுனால அதில் போக முடியாது. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் க்ரௌட் சேர்ந்ததுக்கப்புறம் 25 மெம்பர்ஸ் போகிற போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வெயிட் பண்ணதில் 25 மெம்பர்ஸ் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக போட்டில் போய் உட்காந்தோம். ஃப்ரண்ட்டில் உட்கார போனால் தண்ணி அடிக்கும், கொஞ்சம் பேக்கில் உட்காருங்கன்னு சொன்னார். அந்த போட்டை ட்ரைவ் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் ஒருத்தராக பின்னாடி போய் அசம்பிள் ஆகி எல்லாம் உட்காந்து ஒரே எக்ஸைட்டடாக இருந்தது. ஒரே கூச்சலும் கத்தலுமா இருந்தது. கிஷோர்லாம் செம ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கப்புறம் நடந்த அலப்பறையை நீங்களே பாருங்கள். இப்படி ஆடுது ஐயோ என்ன இப்படி விளாட்டுது. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஓட்ட முடியாதா? பெரிய அண்ணே வருது. ஜோர சோறாட வருது. வேற ஒரு அண்ணா வருது. அதுக்கு மேலே அங்கதான் போகும். நட்டு செட்டு அது போட்டு போயிட்டு ஜாலியா இருக்குல்ல. சொன்ன தண்ணி தான் ஒரே சாயிரம் இங்க பாருங்க நடுக்கடல்ல இருக்காப்பா.
ஏய் அங்கே தண்ணி அடிக்குது. ஃபைனலி போட்டிங் ரைட் முடிச்சிட்டோம். இதோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், செம த்ரில்லிங்காக இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூ. த்ரில்லிங்காக இல்லாட்டியும் ஜாலியாக இருந்தது, செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஃபேமிலியோட ஒரு 15-20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரைட் ட்ரை பண்ணலாம். நீங்கள் மனோராவை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போட்டிங் ரைட் போயிட்டு இதோட உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னங்க, பீச் தான் போகலாமா? பீச்னாவே ஒரு குளியலை போட்டுட்டு அங்கே சூடாக என்னென்னலாம் விற்கிதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வர்றது தானே. இந்த பீச் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிங் போன இடத்துல இல்லை, மனோரா கோட்டையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அவையில் தான் அந்த பீச் இருந்தது. வேனில் தான் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது எங்களோட திங்கிங் அண்ட் டிஸ்கஷன் என்னென்னு இருந்ததுன்னா, இது ரூரல் ஏரியாவில் உள்ள பீச், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கோ இல்லையோ, சூடாக பச்சி போண்டா கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படின்ற திங்கிங்லேயே தான் போயிட்டுருந்தோம். அங்கே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு குட்டி மெரினா பீச்னு. ஏன்னு கேட்குறீங்களா, அங்கே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலேருந்து பிரெட் ஆம்லேட் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. அப்புறம் என்னங்க, தண்ணியில் நல்லா ஆடுன்னு ஆடிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு கரையேறி சோளம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவில் ஸ்டார்ட் பண்ணி ஐஸ்கிரீம் கோலி சோடா வரைக்கும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாருங்க, இங்கே பாருங்க. இல்லைங்க எல்லாரும் அதான் வாய் எங்க இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட? வாய் இந்த டெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்காரங்க யூடியூப்காக அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் போயிட்டு வீடியோ எடுத்து கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பீச் ரொம்ப நாளாவே இருக்கானா? மைனஸ்லாம் ரொம்ப போடாதீங்க, போட வேணாம், மைனஸ் போட வேணாம். மட்டும் தான் எடுக்கிறேன், ஒன்னே மட்டும் தான் எடுக்கிறேன். பாருங்க, திரும்பி இடுப்புல கிடந்து கையெடுத்துருல. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். until then bye.